சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, போகலக்கா. உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. ஏன்னா உன்னோட டேலண்ட்டையும் நீ ஒளிஞ்சுதான் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் வேணான்னு தூக்கி போட்டு போயிட முடியுமா? ஆனால் உனக்காக தாம்மா யோசிக்கிறேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது முக்கியம்தான். பட் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம அம்மாக்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அவங்களுக்கு பிடிச்சது நம்ம செய்யணும். நமக்கு பிடிச்சதை அவங்க செய்ய சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ, நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அம்மா, உனக்கு பிடிச்சதை செய், நான் இருக்கேன். கிளம்பலாம். ஒரு 5 நிமிஷம் ஏங்கா இருந்துட்டு போங்க, நேரம் ஆகுது, நம்ம போலாம். நான் ஓகே தான், வாங்க போலாம். கொஞ்ச நேரம் வண்டி அங்க உண்ணா புதுசா ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. வாங்கடா. ஏய் ஏய், யாருமா? யாரு? அக்கா. இங்க என்னமா பண்றீங்க? ஏன் உங்களுக்கு என்ன? எங்க ஊர்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாருன்னு சொல்லுங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அக்கா வாங்க. இருமா, ஏதோ ஒரு ஆள் இருந்தா சரி போன்னு விட்டுலாம். நீங்க 4 பேர் இருக்கீங்க, நாங்களும் 4 பேர் இருக்கோம். ஒருத்தர் சரியா இருக்குல்ல? நாளைக்கு 4 பொருத்தம் செமையா இருக்கு. என்ன பேசுங்க, போலாம். இங்க பார், நாங்க 4 பேர் இருக்கோம். ஒழுங்கு மரியாதை ஓடி போய். அந்த பயம் இருக்கணும். யாருட்ட நம்மளா யாரு போடுறான் போய். தூக்குடா இவட. ஏய் ஏய், படா என்னடா படா ஓடி சுடு படா. போயில பட. வந்துரு வந்து. ஏய் வாடா. வண்டி ஏறா சீக்கிரம். எடா வண்டி. எடா எடா போயிரு. ஓடா ஓடு. வா. என்னாச்சுங்க? தர்ஷினியை காணும் சார். தர்ஷினி காணுமா? என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்கு போன பிள்ளை அன்னைக்கு வீட்லயும் பெரிய பிரச்சனை. இதை போட்டுக்கிட்டு 10 ஆம்பளை பிள்ளையோட மல்லு கட்டிட்டு பொம்பளை பிள்ளையில படிக்க அனுப்புனா பாடம் சொல்லி கொடுக்காம ஆம்பளை பிள்ளைல அடிக்கவா சொல்லி கொடுக்கணி? செவில பேத்துருவாமா. பரீட்சை வர நீ பேசாம ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வரணும். சத்தம் இல்லாம வீட்டுக்கு வரணும். இந்த போட்டி புடலங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க திரும்பி புரியாமா. வா.
புள்ள எங்க போச்சு, யாரு கடத்திட்டு போனாங்க, ஒண்ணுமே தெரியல. நடுல சக்திக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இப்போ சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இங்கனையும் பிரச்சனை. எங்கிட்டு போக, எப்படி தேட, புள்ளைய எப்படி கண்டுபிடிக்க ஒண்ணுமே தெரியல சார்.